இதுல தியான ஸ்லோகம்லாம் இருக்கு. நம்ம இன்னைக்கு நாராயணியத்தினுடைய அடுத்த பார்ட்டுக்கு நம்ம போக போறோம். நாராயணியம்ங்கிறது நம்ம எங்க எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட இப்போ 90% நாராயணியம்னா என்ன, எப்படி இதோட மூலம் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி இது பண்ணிட்டு எல்லாம் பண்ணி நம்ம ஒரு பாராயணத்தையும் அங்கேயே போய் முடிச்சுட்டு வந்துட்டோம். எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். இது கேரளால மிக புனிதமான பூமி அப்படிங்கிறதுக்கு குருவாயூரப்பன் அங்க இருக்கார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அப்படின்னு இருந்தாலும், குருவாயூர்ல இருக்கார், கேரளால தான் இது இருக்கு அப்படின்னு இருந்தாலும், நம்ம ஆதிசங்கர பகவத் பாதாள் பிறந்த ஊர் காலடி அது இருக்கிறது கேரளால. அப்பேற்பட்ட ஒரு புனிதமான இடம் அது. அந்த இடத்துலதான் அதுல ஒரு பகுதியில இவர் இருந்தார். அதனால இது புனித பூமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதுல முடிஞ்சிடும். என்னது? ஒரு 2 ஹவர்ஸ்ல முடிஞ்சிடும் கணக்கு. யாருக்கு முடியும்? எனக்கு. என்ன முடியும் 2 ஹவர்ஸ்ல? இந்த பூமியில தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து நம்ம பட்டத்திரி அங்க போனாரு, விளையாட்டு இது பண்ணாரு, படிச்சாரு அப்படிங்கிறது அவருடைய உடல் நலம் சரியில்லாத காலத்துல எங்க போறது என்னன்னு தெரியலன்னு சொல்லும் பொழுது இங்க போ இத பண்ணுன்னு சொன்னார், அதனால அங்க போனாருங்கிற அந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம பார்த்தோம் நாராயணியத்தை. சின்ன வயசுல இருந்து அவருக்கு அந்த கேரளால நிறைய இடத்துல விளையாடின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவருக்கு உண்டு. அந்த அனுபவம் நிறைய உண்டு. கிருஷ்ணர் பேர்ல நிறைய குட்டி குட்டியா கவிதைகள்லாம் எழுதி கவிதை புனையறதுலயும் இவர் ரொம்ப திறமைசாலி, அப்பேற்பட்டவர். அப்படி நிறைய இது பண்ணும் பொழுதுதான் இந்த அழகான இத அவரு கிருஷ்ணருக்கு ரொம்ப விரிவா பாடினார். அது குருவாயூரப்பனும் அதை தலையை அசைச்சு அசைச்சு கேட்டார். அதுதான் நம்ம நாராயணியம்னு பார்த்தோம். அது பாகவதத்தின் சாரம் அப்படின்னு பார்த்தோம். இது பாதி எழுதின பிறகு இவர் எழுதினாரே, எல்லாத்தையும் முடிச்சார், எல்லாத்தையும் பார்த்தார், விதவிதமான அவதாரங்களை எல்லாம் அதுல கொண்டு வந்தார். நிறைய இடத்துல பகவான் அவருக்கு நேரவே காட்சியும் கொடுத்தார். எல்லாத்தையுமே நம்ம எல்லாம் முன்னாடியே எல்லா ஸ்டோரிஸும் நம்ம பார்த்துட்டே வந்தோம். அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற காலத்திலயும் அவருக்கு உடல் நலம் சரியா போகலன்னு அவரு நினைச்சுட்டே இருக்கிறச்சு. கடைசியில பார்த்தா பகவான் முழுமையா அவருக்கு காட்சி தரார். அதுதான் அக்ரே பஸ்யாமி, நான் உன்னை பார்த்தேனே அப்படின்னு எப்படி பாதாதி கேசம் கேசாதி பாத வர்ணனைய நம்ம கடைசி தசகத்துல பாக்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது அவருக்கே தெரியல அந்த டைம்ல அவருடைய நோய் பூரா நல்லா குணமாயிடுறது. நோய் குணமாச்சே, நோய் குணமான பிறகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுதுதான் அவருக்கு மன அமைதி கிடைச்சுதான். நமக்கு நோய் குணமாயிடுது, நோயை சரி பண்ணிக்கிறதுக்கு நம்ம இங்க வந்தோம். வந்த இடத்துல பகவான் கேட்டார், பகவான் விரும்பினார், பாகவதத்தினுடைய சாரமா நம்ம இதெல்லாம் கொடுத்தோம், பகவான் திருப்தி பண்ணார், எல்லாத்தையும் தலையை அசைச்சு அசைச்சு கேட்டுண்டார், நமக்கு பலவிதங்கள்ல காட்சி கொடுத்தார், அதெல்லாம் ஓகே, உடம்பு சரியா போச்சு, எல்லாம் ஓகே தான். ஆனா மனசுக்கு அமைதி கிடைச்சுதா அப்படின்னு பார்த்தா பட்டத்திரிக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கலை. ஒரு பேரின்ப நிலை. இப்ப இவ்வளவு வந்ததுக்கு நம்ம இத படிச்சு முடிச்சோம், அங்க போயிட்டு வந்தோம் போதே நமக்கு இவ்வளவு ஹாப்பியா நம்ம அதை ஃபீல் பண்றோம் அப்படின்னா, அவருக்கு கண்ணெதிர்க்க எல்லாத்தையும் பிரத்யட்சமா பாக்குற அவருக்கு எப்படி இருந்திருக்கணும்? அந்த ஒரு இன்பம் அவருக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது தனக்கு ஒரு பேரின்பமே, ஒரு எக்ஸைட்மெண்ட், இவ்வளவு தூரம் பார்த்தோம், அந்த நிமிஷம் ஓகே எல்லாம் சரி, ஆனா மனசுக்கு ஒரு திருப்தியையோ ஒரு இன்பத்தையோ அது ஏன் கொடுக்கல, மனசுல ஏன் ஒரு நிம்மதி இல்லை தனக்கு அப்படின்னு ரொம்ப இது பண்றார். அவரு கேட்ட மாதிரி என் கண் கைகள் உனக்காக வேலை செய்யணும், கால்கள் ஒன்ன நடந்து தொழணும், கண்ணு ஒன்னையே பார்க்கணும், வாய் ஒன்னையே துடிக்கணும், இப்படி எல்லாம் எப்படி நாராயணியத்துல அவர் கேட்டாரோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் அத மனசு பத்திரம் அதுல நிம்மதியா இல்லை அப்படின்னும் பொழுது ரொம்ப அந்த மன ஓட்டத்துல அவர் இருக்கிற ஒரு காலகட்டத்துலதான் என்ன பண்றார், கனவுல தோன்றி குருவாயூரப்பன், நீ இங்க முக்தி ஸ்தலம் இருக்கு, அங்க போ, அங்க போய் பகவதி இருக்கா, அவளை போய் பாரு, அவளுடைய புனிதமான பாதங்களை புகழ்ந்து பாடு, அதை போய் பிடிச்சுக்கோன்னு அனுப்புறார். அப்போ என்ன, எல்லாரும் இத்தனை பேருக்கும் மேல அம்மான்னு ஒத்தி இருக்கா, அவ இல்லாம குழந்தைகள் ஏது, அதுதான் பரபிரம்மம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுக்கறது. இப்ப 3 பாகமா முதல்ல அதுல இருந்து பிரிச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், பிரம்மா விஷ்ணு சிவன். பிரம்மாவை பிறக்கிறதுக்கு படைக்கும் கடவுளாகவும், விஷ்ணுவை காக்கும் கடவுளாகவும்,
இவரை அழிக்கிற கடவுளாகவும் சிவனை அப்பாயின்மெண்ட் பண்றா. அதுக்கு மேல இவாளுக்கெல்லாம் மேல ஒரு தாய் ஜெகஜனனி ஒத்தி இருக்கா. அவ இவாள்லாம் பண்ற வேலையை கரெக்டா பண்றாளா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. அப்படி இருக்கிற பட்சத்துலதான் இப்ப நம்ம நாராயணியம் படிச்சோம், எல்லாம் படிச்சோம், ஏன் அவருக்கு அமைதி கிடைக்கல, ஏன் அவருக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த அளவுக்கு திருப்தி படலைன்னு அவர் சொல்றார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அவர் என்ன பண்றாரு, ஆரோக்கியத்தை கொண்டு வர்றாரு, ஆரோக்கியத்துக்கு உண்டானதை செய்யறாரு. காக்கிறது தானே அவருடைய தொழில், அவருக்கு கொடுக்கறது அது. சோ அந்த எல்லை அவரால ஒரு லெவலுக்கு மேல தாண்ட முடியாது. ஏன் அதே கிருஷ்ணர் தானே பகவத்கீதையும் பாடினார். அவரு மோட்சத்தை பத்தி சொல்லலையா? சொன்னார். மோட்சத்தை அந்த இடத்துல அவர் வந்து கொடுத்தார் அப்படிங்கறத பத்தின ஒரு பாயிண்ட் அதுல இருக்கா அப்படின்னா இல்ல. 3 குணங்களை பத்தி சொல்றார், நீ எப்படி இருக்கணும், உன்னுடைய ஸ்வதர்மம் என்ன, எப்படி போக்கூடாது, எல்லாத்தையும் சொல்றார். எல்லாத்தையும் தான் நாமளும் படிச்சுன்னு வந்தோம். பட் அவர் என்ன பண்றார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த இடத்தில் உனக்கு மன அமைதியையும் முக்தியையும் கொடுக்கறதுக்கு, உனக்கு பேரின்பத்தை கொடுக்கறதுக்கு யாருன்னா அந்த தாயால் மட்டுமே முடியும். அப்படிங்கிறதுனாலதான் அவரே குருவாயூரப்பனே என்ன பண்றார், இந்த ஸ்தலத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறார். அனுப்புற இடத்துல இவர் சொன்னபடி அங்கிருந்து முக்கோலம் அப்படிங்கிற இடம், அதுவும் கேரளாலேயே திருவாண்டரத்துல இருக்கு. அந்த இடத்துக்கு போறார் பட்டத்திரி. அங்க போயிட்டு ஸ்ரீபாத சப்ததி அப்படின்னு சொல்லிட்டு 70 ஸ்லோகங்களை ரொம்ப அற்புதமாக அவளுடைய புனித பாதங்களை அப்படியே வர்ணனை பண்ணி அதை பார்த்து பார்த்து மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு அதிலேயே வாழ்நாள இது பண்றார், கழிச்சுருக்கார். அந்த மாதிரி பாடி பாடி இது பண்ணும் பொழுது அவளுடைய தன்னுடைய கடைசி நாட்களையும் அப்படி பாடி முடிக்கிறார். அவளால் ஆசீர்வதிக்கப்படுகிறார். அவகிட்டேந்து அவருக்கு அனுகிரகம் கிடைக்கிறது, கடைசி பேரின்பம் கிடைக்கிறது, மனசுல நிம்மதி கிடைக்கிறது. அவர் நினைச்ச அந்த இன்பம் அவருக்கு மனசுல சந்தோஷத்தை கொடுக்கறது, மகிழ்ச்சி உண்டாருது, நிம்மதியா இருக்கு. மனசு நிம்மதியா இருக்கும் பொழுது அவளுடைய பாதத்திலேயே தன்னுடைய வாழ்நாட்களை முழுவதும் கழித்து முக்தியையும் அங்கு அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த இடத்துல. அதுலதான் பட்டத்திரி ஏற்கனவே சான்ஸ்கிரிட்ல அவர் எவ்வளவு புலமைன்னு நம்ம பார்த்துட்டோம். ஒண்ணுத்துலயும் எவ்வளவு விதவிதமான சந்தஸ், எக்ஸைட்மெண்ட், அந்த சந்தோஷம் வரும்பொழுது அவருடைய சந்தஸ் எப்படி இருந்தது, கோபிகைகளினோட ஆடி பாடும் பொழுது அவருடைய சந்தஸ் எப்படி இருந்தது, கோபத்துல நரசிம்மாவதாரம் எடுக்கும் பொழுது அவருடைய சந்தஸ் எப்படி இருந்தது, கபிலோபதேசம் பண்ணும் பொழுது அவருடைய சந்தஸ் எப்படி இருந்தது, எல்லாத்தையுமே நம்ம வந்து வழி வழியா 100 தசகத்தையும் நம்ம ஒண்ணுத்துலயும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அந்த மாதிரி பார்த்து அவ்வளவு புலமை பெற்றவர். அப்ப இவர் நம்ம எல்லாம் தெய்வங்களுக்கெல்லாம் எல்லாம் பாதத்தை வர்ணிச்சு பாடணும்னா அதை விட வேற என்ன வேணும்? நாமளே சாதாரணமா ஒரு இடத்துக்கு எல்லாம் போனோம்னா எங்க போனாலுமே பாத பூஜை, குருவினுடைய கோவில்களுக்கு இப்போ காஞ்சிபுரம் போறோம், காஞ்சிபுரம் போனா அங்க போய் பாத பூஜைன்னு சொல்லிட்டு போறோம், பண்றோம். எல்லாத்தையும் அப்ப குருவினுடைய பாதம், தெய்வத்தினுடைய பாதம், இதுக்கெல்லாம் பூஜை பண்ணும் பொழுது அவளினுடைய கருணை, இரக்கம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அப்படி நமக்கு கிடைக்கிற மாதிரிதான் இந்த தேவியினுடைய பாதம். எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் அவள்கிட்ட குறை நிறை இதையெல்லாம் அவ எடை போட மாட்டா. அவளை போய் பிடிச்சிட்டு தீவிரமா சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா அவளுக்கு மேன்மையை அவள் கொடுப்பாள். அந்த பக்தர்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட தாயான ஜெகஜனனியை பத்தி தான் அவர் எழுதின 70 ஸ்லோகத்தை நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல தியான ஸ்லோகம் ஃபர்ஸ்ட். இந்த தியான ஸ்லோகத்தை படிச்சோம்னா இந்த தியான ஸ்லோகத்துல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தியான ஸ்லோகத்துல அந்த பகவதியினுடைய வர்ணனை, அவ எப்படி இருக்கா அப்படிங்கிற அவளினுடைய வர்ணனை, அந்த அவ எப்படி இருக்காங்கிறத நம்ம மனசுல நில நிறுத்திண்டு அவளுடைய பாதத்தை பிடிச்சிட்டு மீதி ஸ்லோகங்களை, தியான ஸ்லோகம் 1, மீதி 70 அவருடைய ஸ்லோகம் இருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தியான ஸ்லோகம் மட்டும் முதல்ல. ஆனா எல்லா ஸ்லோகமுமே 70மே பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட சார்தூல விக்ரீட்டிதம் அப்படிங்கிற அந்த சந்த நடையில தான் இருக்கு எல்லாமே எல்லாருக்கும். அதனால அந்த சந்தஸ் வந்து உங்க எல்லா சந்தஸுமே இப்ப நீங்க எங்க எடுத்து கேட்டாலுமே எல்லாருமே சொல்றேன். அது ஒரு ரொம்ப திருப்தியான ஒரு சமாச்சாரம். இப்ப அதுவும் சார்தூல விக்ரீட்டிதம்னா கேட்கவே வேண்டாம், ரொம்ப சௌகரியமான ஒரு சந்தஸ், அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதனால நம்ம அதுல ஃபர்ஸ்ட் தியான ஸ்லோகத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். தியான ஸ்லோகத்தினுடைய மீனிங்ல அவளை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். அது எப்படி இருக்கா அம்பாள், அவ பகவதிங்கிறது துர்கா தேவி தான். துர்கா தேவி, மகிஷாசுரமர்தினி, என்ன பேர் வேணா நம்ம வச்சுக்கலாம் அவளை. அம்பாளுக்கு பரபிரம்மஸ்வரூபி, ஜெகஜனனி, எல்லாமே அவள். அப்படி இருக்கிற அவளை நம்ம இப்ப வந்து தியான ஸ்லோகத்தை நம்ம முதல்ல சொல்ல போறோம்.
ஸ்ரீதேவி சாய். சொல்றேன் மாமி. தக்ஷாதः करपल्लवेलसदसिम् दक्षादः करपल्लवेलसदसिम् दक्षादः करपल्लवेलसदसिम् दक्षोर्ध्वके शूलिनीम् दक्षोद्वगे शूलिनीम् दक्षोद्वगे शूलिनीम् वामोर्ध्वे फलकोज्ज्वलाम् कटितटन् वामोर्ध्वे फलकोज्ज्वलां कटितटन् वामोर्ध्वे फलकोज्ज्वलां कटितटन् कटितटन् यस्तान्यहस्ताम्बुजा कटितटन्यस्तान्यहस्ताम्बुजाम् कटितटन्यस्तान्यहस्ताम्बुजाम् शूलाग्राहतकासरासुरशिरो 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 நிஷ்டாம் பிரகிருஷ்டாம் சுரைஹி. சான்ஸ்கிரிட்ல கரெக்டா சுரைஹின்னு முடிச்சிருக்கும். தமிழ்ல அந்த சுரைர்னு அது அடுத்த லைன்ல இருக்கும். அந்த சுரைஹி அந்த இரு வந்து விசர்க்கமா மாறும். அதனால இந்த சுரை எடுத்து இந்த தேர்ட் லைன் கம்ப்ளீஷன்ல அதை போட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. சுரைஹின்னு அங்க கம்ப்ளீட் பண்ணணும். நிஷ்டாம் பிரகிருஷ்டாம் சுரைஹி निष्ठां प्रहृष्टां सुरैः निष्ठां प्रहृष्टां सुरैः जुष्टामिष्टफलप्रदाम् जुष्टामिष्टफलप्रदां जुष्टामिष्टफलप्रदाम् भगवते मुक्तिस्थलस्थां भजे भगवती मुक्तिस्थलस्तां भजे भगवती मुक्तिस्थलस्तां भजे दक्षाधः करपल्लवेलसतसिं दक्षोर्ध्वके शूलिनीम् दक्षातः करपल्लवेलसदसिं दक्षोद्वगे शूलिनीम् दक्षातः करपल्लवेलसदसिं दक्षोद्वगे शूलिनीम् वामोर्ध्वे फलकोज्ज्वलां कटितटन्यस्तान्यहस्ताम्बुजाम् वामोर्ध्वे फलकोज्ज्वलां कटितटन्यस्तान्यहस्ताम्बुजाम् वामोर्ध्वे फलकोज्ज्वलां कटितटन्यस्तान्यहस्ताम्बुजाम् शूलाग्राहदकासरासुरशिरो निष्ठां प्रकृष्टां सुरैः शूलाग्राहतकासरासुरशिरो निष्ठां प्रहृष्टां सुरैः शूलाग्राहतकासरासुरशिरो निष्ठां प्रहृष्टां सुरैः जुष्टामिष्टफलप्रदां भगवतीं मुक्तिस्थलस्थां भजे जुष्टामिष्टफलप्रदां भगवतीं मुक्तिस्थलस्तां भजे जुष्टामिष्टफलप्रदां भगवतीं मुक्तिस्थलस्तां भजे எல்லாம் சொல்றீங்களா? சொல்றேன் மாமி. दक्षातः करपल्लवेलसदसिं दक्षोद्वगे शूलिनीम् वामोद्वे फलकोज्ज्वलां कटितटन्यस्तान्यहस्ताम्बुजाम् शूलाग्राहतकासरासुरशिरो निष्ठां प्रहृष्टां सुरैः जुष्टामिष्टफलप्रदां भगवतीं मुक्तिस्थलस्तां भजे. வெரி குட். Thank you, Mama. பகவதி முக்திஸ்தலஸ்தாம் பஜே. முக்திஸ்தலஸ்தாம் முக்திஸ்தலத்தில் வசிக்க கூடியவளே பகவதியே.
பஜே நான் உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு தான் கம்ப்ளீட் பண்றார் அந்த தியான ஸ்லோகத்துல. முக்தி ஸ்தலத்தில் வசிக்கக்கூடிய பகவதி எப்படி இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது தக்ஷாத கரபல்லவேல சதசிம் அவளுடைய இந்த எல்லாரும் இந்த கிரியில வாங்கின புக்கு வச்சுட்டு இருந்தேன்னா உடனே எடுத்து புஸ்தகத்தை அப்படியே நான் சொல்ல முன்னாடி இருக்கிற பேஜை பார்க்காதீங்கோ. முன்னாடி இருக்கிற பேஜ்ல நம்ம சொல்ற மாதிரி இல்ல. அதே அதே அந்த பேஜை தள்ளிட்டு அடுத்ததுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற படத்துக்காவது ஓரளவுக்கு அந்த மாதிரி இருக்கு படம். அந்த படத்துல அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நீங்க அதை கம்பேர் பண்ண வேண்டாம். கீழ் வலது கையில கரபல்லவே கீழ் வலது கையில அவ என்ன வச்சுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு மென்மையான கொடி மாதிரி அப்படியே ஒரு சாஃப்டான பிரான்சஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒரு கொடி எல்லாம் ஓடிதுன்னா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அது அப்படியே துளிர் விட்டு வரும்பொழுது அப்படியே பிரகாசமா இருக்கும், பார்க்கவே ஆசையா இருக்கும். அந்த மாதிரி பிரகாசமா ஒரு வாழை கையில வச்சுட்டு இருக்கா. பிரகாசமா ஒரு வாழாவோ வலது கீழ் கையில வச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மேல வலது கையில அவ என்ன வச்சுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா சூலினி திரிசூலத்தை வச்சுட்டு இருக்கா. மேல அதே வலது கையில மேல பார்த்தோம்னா திரிசூலத்தை வச்சுட்டு இருக்கா. அப்புறம் இடது கையில பாத்தீங்கன்னா மேல இடது பக்கம் பாத்தீங்கன்னா அவ வச்சுட்டு இருக்கிறது பாக்குறதுக்கு கதை மாதிரி இருக்கும். ஆனா அது ஒரு அற்புதமான ஒரு வித்தியாசமான கேடயமாகும். அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு கேடயம். இதெல்லாம் நீங்க மனசுல கற்பனை பண்ணிக்கணும். இப்படி இருப்பா அந்த பகவதி அப்படிங்கறத நீங்க ஒரு கற்பனை பண்ணி உங்க கற்பனையில அதை கொண்டு வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு இடது கை பார்த்தா அந்த கை அப்படியே தாமரை மாதிரி இருக்கு. அந்த தாமரை மாதிரி இருக்கக்கூடிய அந்த கை எங்க இருக்குன்னா அவளோட இடுப்புல இருக்கும். அவளோட கை அந்த கை இடுப்புல இருக்கு. இப்ப அந்த திரிசூலத்தை கையில வச்சுட்டு இருந்தாளே அதோட இன்னொரு முனை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தால் மகிஷாசுரனினுடைய தலையில் அந்த சூலத்தினுடைய இன்னொரு எண்டு அது மகிஷாசுரனுடைய தலைய குத்திட்டு அது நிக்கிறது. அதுல கொண்டு குத்தரா மாதிரி அது இருக்கு. அப்பேற்பட்ட உன்னை நீ தேவர்களால் வணங்கப்படுபவளாக இருக்கிறாய். நீ பிரகிருஷ்டாம் சுரைகி, சுரைனா சுரர்கள்னா தேவர்கள். அப்படிப்பட்ட நீ அசுரர்களால் இது பண்ணப்பட்ட அப்பேற்பட்ட அசுரன் யாரு? மகிஷாசுரன். அவன்கிட்ட அந்த சூலத்தினுடைய பாகம் அடிபாகம் குத்திண்டு இருக்கு. அப்பேற்பட்ட நீ சுரர்களால், சுரர்னா அசுரர், அசுரர்களால் வணங்கத்தக்கவளாக இருக்கிறாய். ஏன் அசுரர்கள் வணங்கத்தக்கவளா இருக்கிறா? அப்புறம் கூடவே என்ன ஜுஷ்டாமிஷ்ட பலப்பிரதாம் அப்படின்னு கொடுக்கிறார். கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவளாகவும் நீ இருக்கிறாய். அப்படிப்பட்ட பகவதியே, முக்தி ஸ்தலத்தில் வசிப்பவளே, உன்னை நான் வணங்குகிறேன், உன்னை நான் பஜிக்கிறேன் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை முடிக்கிறார். சரி, இப்ப இந்த ஆரம்பத்துல முக்தி ஸ்தலத்துல இருக்கிற அந்த துர்க்கையை உருவகப்படுத்தி இந்த விளக்கத்துல சொல்லும் பொழுது படிக்கிறவா எல்லாரும் தன்னுடைய மனச அந்த பகவதியினுடைய உருவத்துல நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத சொல்றார். இதுல ரெண்டு முக்கியமான விஷயத்த அதுல அவர் கோடிட்டு காட்டுறார். என்னன்னா, ஒண்ணு தேவர்களால் வணங்கப்படுகிறாள் அப்படின்னா, மகிஷாசுரன் அப்படிங்கிற அரக்கனால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் தேவர்கள். ஏன் தேவர்கள் வணங்குறா அப்படின்னா, இந்த தேவர்கள் எல்லாம் இந்த மகிஷாசுரன் தான் அவளோட போய் போர் செஞ்சு இந்த அரக்கர்கள்லாம் எப்பயுமே தேவர்களோட சண்டை போட்டு ஓட ஓட மிரட்டின்னு இருப்பா இல்லையா, அதுல இவனும் மொத்த இந்த மகிஷாசுரனும் அவளை போய் தோக்கடிச்சுட்டு வந்திருக்கான். அப்பேற்பட்டவா. ஆனா தேவர்களே வலிமை மிக்கவர்கள். இவாள்லாம் என்ன பண்றா, எப்படி நம்ம திரும்ப நம்மளுடைய ஸ்ட்ரென்த் நம்ம இடத்த போய் புடிச்சுக்கிறது. அதனால தேவியை பிரியப்படுத்தி யார பகவதியை போய் ஸ்தோத்திரங்கள் பாடி அவளை மகிழ்வித்து எல்லாம் பண்ணி தங்களுக்கு ஒரு கொடிய எதிரி இருக்கா, யார் அது? மகிஷாசுரன் அப்படிங்கிறத சொல்லி அவள்கிட்ட கேட்டு அவளுடைய பாதத்தை பிடித்து கொண்டு கெஞ்சினார்கள். அப்படி கெஞ்சும் போது அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பகவதி வந்தாள். அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதனால்தான் தேவர்கள் அவ காலில விழுந்து அவளுடைய அருளை எப்பையும் பிடிச்சிட்டு அவளை புகழ்ந்து பாடிட்டு சோஸ்திரம் பண்ணிட்டு இருக்கா. இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, தேவி அந்த பகவதியானவள் தங்கிட்ட எந்த ஒரு பக்தன் சரணடைஞ்சாலும் அவளுடைய எல்லா விருப்பத்தையும் நிறைவேற்ற கூடியவள். எப்பவும் நிறைவேற்றத்துக்கு அவள் இன்ட்ரெஸ்டா, பக்தர்கள் வந்தா எப்ப வந்தாலும் ஒரு தாயாகப்பட்டவள் என்ன பண்ணுவா,
அம்மா வந்து குழந்தை வந்ததுன்னா பசிக்கிறதா அப்படின்னு முதல்ல கேட்பா. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்பா. இல்லையா அப்படி ஒரு ஆதரவா ஒரு வாஞ்சையா இருக்கக்கூடியவள் அம்மா. அவளுக்கு ஒரு வரம்பு ஏதாவது இருக்கா? அருளை கொடுக்கறதுக்கு தன் குழந்தைகளுக்குன்னு அதுக்கு ஏதாவது ஒரு எல்லை இருக்கான்னா இல்ல. அந்த அளவுக்கு தேவர்கள்னு மட்டும் இல்ல, எல்லாருமே அவளுக்கு குழந்தைகள். அப்பேற்பட்டவள் அவளுக்கிட்ட போய் ஒரு உதவின்னு கேட்டு நம்ம சரணடைஞ்சிட்டோம்னா அவ எல்லாத்துக்கும் செய்ய தகுந்த கருணை நிறைந்தவள்ங்கிற இதையும் காட்டுறதுக்காக இங்க அவர் வந்து தேவர்களுக்கு உதவி செய்தவள், தேவர்களால் பூஜிக்கப்பட்டவள். ஏன் நம்மளும் தானே பூஜிச்சோம், ஏன் தேவர்களுக்கு அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ்னு கேட்கும் பொழுது இந்த ஒரு கருத்தையும் உள்ள நிறுத்தியிருக்கார். அப்பேற்பட்ட பகவதி அவள், அவள் கையில என்னென்னலாம் வச்சுட்டு இருக்காங்கிறத உருவகப்படுத்தி காமிச்சிட்டார் இந்த தியான ஸ்லோகத்துல. அப்படி பகவதியை நம்ம மனசுலயும் ஏத்துட்டு நாம மேற்கொண்டு வர ஸ்லோகங்களை நாம படிக்க போறோம். இந்த தியான ஸ்லோகத்திலையும் 2-3 பேர் சொல்லுங்க. தமிழரசி, தமிழரசி சொல்றீங்களாவா? மாமி சொல்றேன் மாமி, ஒரே நிமிஷம் சொல்றேன் மாமி. தக்ஷாதக்கர பல்லவேல சதசிம் தக்ஷோத்வகே சூலினீம் வாமோத்வே பலகோத்வலாம் கடிதடன் யஸ்யாந்த யஸ்தான்ய ஹஸ்தாம்புஜாம் சூலாக்ராஹதகா சூலாக்ரா சாரி மாமி, புக்கு இதுல போன்ல பாக்குறேன் அதனால அப்படி வருது. சூலாக்ராஹத கசராசுர சிரோனிஷ் சாரி மாமி, எனக்கு அது குட்டி குட்டியா தெரியுதுனால நிறைய புக்ல அந்த இது நெட்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா பிடிஎஃப் அதுல வந்து நெடில் குறியில எல்லாம் தப்பு தப்பா இருக்கு. நெட்ல தான் பாக்குறீங்கன்னாக்க ஓகே, வேண்டாம், புக் வச்சுட்டு இருக்கவா சொல்லட்டும். அகிலா நீங்க சொல்லுங்க. சொல்றேன் மாமி, சொல்றேன் மாமி. சூலாக்ராஹதகாலராசுரரிரோ சிரோ நிஷ்டாம் ப்ருஹஷ்டாம் சுரைஹி ஜுஷ்டாமிஷ்ட பலப்ரதாம் பகவதி முத்திஸ்தலஸ்தாம் பஜே. புக் வாங்கிடுங்க. வாங்கிடுறேன் மாமி, சாரி மாமி. அகிலா நான் சொல்றேன் மாமி. தக்ஷாதக்கர பல்லவேல சதசிம் தக்ஷோத்வகசூலினீம் வாமோத்வே பலகோஜ்வலாம் கடிதடன் எஸ்தான்ய அஸ்தாம் பூஜாம் சூலாக்ராஹதகாசராசுரசிரோ நிஷ்டாம் ருஷ்டாம் சுரைஹி ஜுஷ்டாமிஷ்ட பலப்ரதாம் பகவதிம் முக்தி தலஸ்தாம் பஜே. பிரகிருஷ்டாம் சுரைஹி, அது ஓகே மாமி, சரிங்க மாமி. பிரகிருஷ்டாம் சுரைஹி, அந்த ஈக்குங்கிற எழுத்து கரெக்டா காதுல விழணும். சரிங்க மாமி, தேங்க்ஸ். ரமாசேகர் சொல்றேன். दक्षादक्खर पल्लवेल सदसिं दक्षोत्वहे शूलिनीं वामोध्वे पलकोज्ज्वलां कटितडन्यस्तान्यहस्ताम्बुजां स्थूलाग्रहतकासरासुरशिरो निष्टां प्रहृष्टां सुरैः जुष्टामिष्टफलप्रदां भगवती मुक्तिस्थलस्तां भजे. வெரி குட், Thank you. சாவித்ரி நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா. ஓகே மாமி. யத் சம்வாகனலோபினः சசிகலா யத் சம்வாஹனலோபினः சசிகலா யத் சம்வாஹனலோபினः சசிகலா चूढस्य हस्ताम्बुजस्पर्शेनापि च சூடஸ்ய ஹஸ்தாம்புஜஸ்பர்ஷேனாபி ச. ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் கனெக்ட் பண்ணணும். அதனால அங்கே இருந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் அங்க ஹைஃபன் இல்லாத யார் புக்லையாவது இருந்தால் ஃபர்ஸ்ட் லைனும் செகண்ட் லைனும் கனெக்ட் பண்ணணும். அங்க ஹைஃபன் போட்டுக்கோங்க, சந்தஸ் மாறிடக்கூடாது. சொல்லுங்க சாவித்ரி. சூடஸ்ய ஹஸ்தாம்புஜஸ்பர்ஷேனாபி ச. चूटस्य हस्ताम्बुजस्पर्शेनापि च
चूडस्य हस्ताम्बुजस्पर्शेनापि च लोहितायते मोघस्त्वत्पादपङ्केरुहम् लोहितायति मुहुस्त्वत्पादपङ्गेरुहम् लोहितायति मुहुस्त्वत्पादपङ्गेरुहम् तेनैवोद्धतकासरासुरशिर तेनैवोत्थदकासरासुरशिरस् शृङ्गारसञ्चूर्णनप्राचण्ड्यम् शृङ्गाग्रसञ्चूर्णनप्राचण्ड्यम् शृङ्गाग्रसञ्चूर्णनप्राचण्ड्यम् तदनुष्ठितं किल गथम् तदनुष्ठितं किल कथम् तदनुष्ठितं किल कथम् मुक्तिस्थलस्थे शिवे मुक्तिस्थलस्ते शिवे मुक्तिस्थलस्ते शिवे यत्संवाहनलोभिनः शशिकलाचूटस्य यत्संवाहनलोभिनः शशिकला चूटस्य यत्संवाहनलोभिनः शशिकला चूडस्य हस्ताम्बुजस्पर्शेनापि च लोहितायति हस्ताम्बुजस्पर्शेनापि च लोहितायति स्पर्शेनापि च लोहितायति मुखस्त्वत्पादपङ्गेरुहम् मुहुस्त्वत्पादपङ्गेरुहम् मुहुस्त्वत्पादपङ्गेरुहम् அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் மட்டும் திருப்பி சொல்றேன். ஓகே ரெண்டையும் மாமி. சேர்த்து சொல்றேன், பாத்துக்கோங்க. எங்க புரியலனாலும் கேளுங்க. यत् संवाहनलोभिनः शशिकला चूटस्य हस्ताम्बुजस्पर्शेनापि च लोहितायते मुहुस्त्वत्पादपङ्केरुहम् यत्संवाहनलोभिनः शशिकला चूडस्य हस्ताम्बुजस्पर्शेऽपि नाचलो स्पर्शेनापि च लोहितायति मुहुस्त्वत्पादपङ्गेरुहम् यत्संवाहनलोभिनः शशिकला चूडस्य हस्ताम्बुज स्पर्शेनापि च लोहितायति मुहुस्त्वत्पादपङ्गेरुहम् ஹஸ்தாம்புஜன்ற இடத்துல மூச்சு எடுத்துக்காதீங்க. அந்த இடத்த மட்டும் மூச்சு எடுத்துக்காம அடுத்த வார்த்தையில கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஹஸ்தாம்புஜஸ்பர்சேனாபி हस्ताम्बुजस्पर्शेनापि च लोहितायति मुहुस्त्वत्पादपङ्केरुहम् அதே மாதிரி தான் அடுத்த 2 லைனும் வரும். तेनैवोद्धतकासरासुरशिरशृङ्गाग्र சொல்லுங்க. तेनैवोद्धतकासरासुरशिरशृङ्गाग्र तेनैवोद्धतकासरासुरशिरशृङ्गाग्र सञ्चोर्णनप्राचण्ड्यं तदनुष्ठितं किल गतम् सञ्चूर्णनप्राचण्ड्यं तदनुष्ठितं किल कथम् सञ्चूर्णनप्राचण्ड्यं तदनुष्ठितं किल कथम् मुक्तिस्थलस्थे शिवे मुक्तिस्थलस्थे शिवे मुक्तिस्थलस्थे शिवे थर्ड एंड फोर्थ लाइन कनेक्ट பண்ணி சொல்றேன் திரும்ப. ओके. तेनैवोद्धतकासरासुरशिरशृङ्गाग्र सञ्चोर्णनप्राचण्ड्यं तदनुष्ठितं किल गतम् मुक्तिस्थलस्थे शिवे
तेनैवोद्धत कासरासुरशिर शृङ्गाग्र सञ्चूनन प्राच திருப்பி சொல்லுங்க. சஞ்சோர் நன, அந்த நனவை கீழே இறக்கிக்கோங்க. இறக்கிட்டேன்னா அடுத்தது கரெக்டா தூக்கிடலாம். ஓகே மாமி. तेनैवोद्धत कासरासुरशिर शृङ्गाग्र सञ्जूनन प्राचण्ड्यं ददनुष्ठितं किल कथं मुक्तिस्थलस्ते शिवे அந்த तेनै மூச்சு விடாம எடுத்துடுங்க அதே மாதிரி. ओके मैम तेनैवोद्धत कासरासुरशिर शृङ्गाग्र सञ्जूर्णन प्राचण्ड्यं तदनुष्ठितं किल कथं मुक्तिस्थलस्ते शिवे அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சஞ்சூர் நனாலேருந்து பிராச்சண்டியம் மூச்சு விடக்கூடாது. அந்த 2 வாரம் அங்கேருந்து கனெக்ட் பண்ணும்போது. இப்போ ஃபுல்லா 4 லைனும் சொல்லுங்க பார்க்கலாம். यत्संवाहनलोभिनः शशिकला चूडस्य हस्ताम्बुज स्पर्शेनापि च लोहि அங்கேந்தாமா ஹைஃபன் போட்டிருக்காங்க. இருக்கு மாமி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. यत्संवाहनलोभिनः शशिकला चूडस्य हस्ताम्बुज स्पर्शेनापि च लोहितायति मुगुस्त्वत्पादपङ्गेरुहम् तेनैवोद्धत कासरासुरशिर शृङ्गाग्र सञ्जूर्णन प्राचण्ड्यं तदनुष्ठितं किल कथं मुक्तिस्थलस्ते शिवे. ஓகே குட். அந்த 2 லைனும் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா சொன்னீங்கன்னா கரெக்டா வரும். நீங்க அப்படியே ஒரு நடுங்கிறது உங்களுக்கு இது புரியுறது எனக்கு. நடுங்காம ரிலாக்ஸ்டா சொல்லுங்க. யாரும் எதையும் தூக்கி போறது இல்ல. யாரும் வந்து அங்க வந்து உங்களை அடிக்க முடியாது. என்னால ஓகே மாமி. இன்னொரு தடவை சொல்லுவோம் மாமி. இல்ல வேண்டாம். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா போறோம். பை பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே மாமி. ஷூர் மாமி. தேங்க் யூ மாமி. முக்திஸ்தலஸ்தே சிவே. திரும்பி முக்திஸ்தலத்தில் வசிக்கும் சிவே அப்படின்னும் போது சிவனை கூப்பிடுறாளா அப்படின்னா இல்ல. மங்களாம்பிகை, மங்களமானவளேன்னு அர்த்தம் அந்த இடத்துல. முக்திஸ்தலத்தில் வசிப்பவளே மங்களாம்பிகை, மங்களகரமானவளே அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கிறது. பத்பாத, உன்னுடைய பாதமா. யத் சம்வாகனலோபின சசிகலா சூடஸ்ய ஹஸ்தாம்புஜ ஸ்பர்ஷேனாபி ச. அது வரைக்கும். சசிகலா, சசினா என்ன? சந்திரன். சந்திரனை அப்படியே பிறை சந்திரனை அது பார்க்கறதுக்கு சந்திர கலை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா? அந்த கலையை போன்ற அந்த பிறை சந்திரனை தலையில் சூடிக்கொண்டு இருப்பவர். யார் சூடின்னு இருக்கா? சிவபெருமான். அப்பேற்பட்ட சிவபெருமான் ஹஸ்தாம்புஜ, ஹஸ்த அம்புஜ. ஹஸ்தம்னா கை, அம்புஜம்னா தாமரை. எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தைகள் தான் இது. அவ்வளவு ஈஸி. பிரிக்க நான் அர்த்தமே இனிமே சொல்ல மாட்டேன், நீங்களாவே சொல்லலாம். அதுவும் இது நம்ம ஒன்னொன்னுக்கும் நம்ம பார்த்துட்டு, அதுவும் சிவானந்தலகிரிய பாக்குறோம், நம்ம நாராயணியத்தையும் பார்த்தாச்சு. பார்க்க இப்ப உங்களுக்கே பிரிச்சு நீங்களே அர்த்தம் பண்ணிட்டுலாம். சான்ஸ்கிரிட் தெரியணுங்கிற அவசியமே இல்லை. சரளமா நம்ம பேச்சு வழக்குல பேசக்கூடிய வார்த்தைகள். ஹஸ்தம்னா கை, அம்புஜம்னா தாமரை அப்படின்னு சொல்றது. அப்ப சசினா சந்திரன் தெரியும். சந்திரனை தலையில் சூடி கொண்டிருப்பவர். அவர் என்னத்துக்கு இங்க வந்தார்? பகவதியை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவர் என்னத்துக்கு இங்க வரார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப பட்டத்திரி எங்க கொண்டு வரார் அப்படின்னு பார்த்தா, அவருடைய கை. இப்ப அந்த தாமரை போன்ற கைன்னு யாருடைய கைய சொல்றார்? இப்ப அந்த சிவபெருமானினுடைய ஹஸ்தாம்புஜம், தாமரை போன்ற கை. அவர் என்ன பண்ண போறார்? அந்த கையை வச்சுன்னு அவர் என்ன பண்ண போறார்? சூடசிய, தலையில் சூடியவர் என்ன பண்ண போறார்? ஸ்பர்ஷேனாபி ச, அந்த கையால ஸ்பர்ஷனம் அப்படின்னா தொடுதல். ஸ்பர்ஷம் பண்றதுன்னா தொடது. ஸ்பரிசம் அப்படின்னு நம்ம பிரிச்சு பேசுவோம். அத தொடுதல். தொடரார். எதை தொடரார் அப்படின்னு பார்த்தா, லோகிதாய தே மோகஸ்த்வத்பாத பங்கேருகம். எதை தொடரார்? துவத்பாத, உன்னுடைய பாதத்தை. பங்கேருகம், எப்படிப்பட்ட பாதம்? அதுவுமே தாமரை போன்ற பாதம். அப்பேற்பட்ட எவ்வளவு அழகா கொண்டு கோக்குறார் பாருங்க. மணி கோத்து மாலை போடுற மாதிரி வட்டத்திரி மாதிரி ஒரு கவிநயம். அந்தந்த இடத்துக்கு அவாவா கவி. கம்மன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் பார்த்துதான் இருக்கோம் நம்ம எல்லாத்துலயும்.
இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இவர் வார்த்தைகளை எப்படி கோத்துட்டு வரார் அப்படின்னு நம்ம பார்க்கறச்சே ரொம்ப அற்புதமா அனுபவிச்சு எழுதியிருக்காருங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த சந்திரனை தலையில் சூடி கொண்டிருப்பவர், கலையில் மிகுந்த சந்திரன், அது வேற, அதுல சந்திரகலா அப்படின்னு கொடுக்கிறார். அதை சூடிண்டு இருக்கிற அவர் தன்னுடைய தாமரை கையால் ஸ்பர்சம் பண்றார். எதை பண்றார்? தொற்பாத பங்கேருகம், உன்னுடைய பாத கமலத்தை. அவர் ஏன் பாதத்தை போய் தொடுறார் அப்படின்னா அன்போட ஆசையோட, ரொம்ப அன்போட ஆசையோட பாசத்தோட அவளுடைய பாதத்தை போய் தொடுறார். அப்ப எப்படி தொடுவார்? அப்போ சிவபெருமான் அவ்வளவு அன்போட அவ்வளவு பாசத்தோட ஆசையோடு அவளுடைய பாதத்தை ஸ்பர்சம் தான் பண்றார், ஏந்திக்கிற ஸ்பர்சம் தான் பண்றார். அப்போ ஸ்பரிசம் படும்போது தொடும் பொழுது தடவுதல், ஒரு மயில் ரெக்கைய வச்சு தடவரா மாதிரி தொடரார். தொடும் பொழுது அவளுடைய பாதமாகப்பட்டது எப்படி யாருதான்? அந்த பாதமாகப்பட்ட தொட்ட உடனே ஏற்கனவே தாமரை போன்ற பாதம், தாமரை கலர் எப்படி இருக்கு? ரோஸ் கலர். தாமரை பூ இதழ் அது எப்படி இருக்கு? ரோஸ் கலர். இவர் கையால தொட்ட உடனே சிகப்பாயிருக்கும். இந்த காலாகப்பட்டது இவர் கையால ஸ்பரிசம் தான் லேசா தொடரார் ஆசையோட அன்போட. அந்த அன்பும் பாசமும் கலந்த அந்த டச்சுல அந்த பாதம் சிகப்பாருது. அப்ப அந்த பாதம் எவ்வளவு சாஃப்ட். அதுக்காக தான் அவ்வளவு பெரிய இதை கொடுக்கிறார் அவர். அப்படி அந்த மென்மையான பாதம் சிகப்பாருதுங்கிறது எப்படி தெரிகிறது? எல்லாத்துக்கும் பிரமாணம் கூடவே கொடுத்துருந்தார் அவர். எப்படி தெரியுது அப்படின்னா, இவர் எப்படி டச் பண்ண முடியும் அவளோட பாதத்தை? அப்படி நின்னுட்டு டச் பண்ண முடியுமா? பாதம் கீழே இருக்கு, முடியாது. அவர் கீழே உட்கார்ந்துட்டு ஒரு முட்டி, அதை கற்பனை கொண்டு வாங்க, ஒரு முட்டி போட்டு குனிஞ்சு அவளுடைய பாதத்தை டச் பண்றார். டச் பண்ணும்போது அவருடைய தலை தானாக குனியும். அப்ப சிவபெருமானினுடைய தலை அந்த பாதத்திற்கு அருகில் வரும். அப்படி வரக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ல இவள் பாதம் சிவக்கிறதுங்கிறது எப்படி தெரியுது அப்படின்னா, பாதத்தை யாரும் பார்க்கல. எங்க கிளிட்டரா இருந்ததுன்னா, அந்த பிறை சந்திரன் வெள்ள வளையர்னு தலையில இருக்காரே, அதுல கிளிட்டராய் அது செவந்து போயிருக்கு. என்ன ஒரு கற்பனை, என்ன ஒரு அற்புதம்! கற்பனையோட கூட அந்த அவர் டச் பண்றார். அந்த பாதம் ஏற்கனவே தாமரை பாதம், இவருடைய கையும் தாமரை போன்ற கை, ரெண்டும் அதுல இது பண்ணும்போது அந்த டச்ல சிகப்பாருது. அது எப்படி தெரியுது? அவருடைய சந்திரக்கலை தலையில சூடின்னு இருக்க அதுல தெரியுது. அப்படின்னு அப்பேற்பட்ட உன்னுடைய அந்த பாதமாகப்பட்டது எதுக்காக அவர் அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, அப்படி மாறக்கூடிய அந்த மென்மையான பாதம். தேனை தேனை ஓத்த தேனைவோத்தத காசரா சூரசிரசிங்காக்ர சஞ்சூர்ணன பிரச்சண்யம். அசுரனுடைய சிரசு இங்க கொண்டு வரார். ஸ்ருங்கார தேனை ஓத்தத காச காசர அசுர. சுரர்னா தேவர், அசுரர்னா அசுரர் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அந்த அசுர சிரஸ்ருங்கா, அந்த அசுரரினுடைய சிருங்காரமான யாரவன்? அந்த மகிஷாசுரனுடைய சிரசு. இப்பேற்பட்ட மென்மையான பாதமானது, ஐயோ அந்த கடுமையா மலை மாதிரி, எப்பேற்பட்ட பெரிய மலை, அப்பேற்பட்ட பெரிய மலையா, மலையை விட பெருசா இருக்கே அவன் உடம்பு. அப்பேற்பட்ட இதுல உன்னுடைய பாதத்தை வச்சு, நீ பாதத்தை வச்சு அவனை நீ பீஸ் பீஸா ஆக்கினியே, எப்படி? ராச்சண்யம் ததனுஷ்டிதம் கிலகதம் சஞ்சூர்ணன, சூர் சூர் பீஸ் பீஸா ஆக்கின. அப்பேற்பட்ட மென்மையான பாதகமாகப்பட்டது மலையை விட பெருசா இருக்கிற அவன் உடம்புல, அவன் தலையில உன் காலை வச்சு நீ பீஸ் பீஸா ஆக்கினியே, அப்படியே தூள் தூளா ஆக்கினியே. இது எப்படி? ததனுஷ்டிதம், இது எப்படி அனுஷ்டிக்கிறது, செயல்படுத்துதல், இது எப்படி செயல்பட்டது? இதை நீ அனுஷ்டி, இந்த வேலையை நீ செய் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது செயல்பாட்டுல பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். இது எப்படி இது சாத்தியமாச்சு, இது எப்படி உன்னால் அனுஷ்டிக்கப்பட்டது, எப்படி உன்னால் செயல்படுத்தப்பட்டது. ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். இப்ப கேரளால இருக்கிற இந்த முக்தி ஸ்தலம் தான் முக்கோலக்கா, நம்ம முன்னாடியே சொல்லிட்டே இருக்கோம். அதுல வசிக்கக்கூடிய துர்கையை பத்தின ஒரு குறிப்பு நாராயண பட்டத்திரி தன்னுடைய கடைசி காலத்துல எழுதுறாருன்னு பிரார்த்தனை பண்ணி எழுதும் பொழுது, எதுக்காக எழுதுறார்? ஒரு விடுதலைக்காக. அப்ப எழுதும் போது இந்த முக்தி ஸ்தலத்துல யார் யாரெல்லாம் இன்னும் வருவா அப்படின்னு பார்த்தா, யோகிகள்லாம் வராலாம். இப்ப நாராயணியம் பிரசித்தி, யார கேட்டாலும் நாராயணியம் தெரியாதவா இருக்கவே மாட்டா. அந்த அளவுக்கு இது பிரசித்தியாச்சா அப்படின்னா இல்ல. இது அந்த அளவுக்கு பிரசித்தியாச்சா அப்படின்னாக்க இல்ல. ஆனா அந்த முக்தியை வேண்டி யோகிகள் எல்லோரும் சென்று
முக்தி ஸ்தலம் அப்படின்னு அதுக்கு பேரே இருக்கு. அங்கதான் போய் அவளுடைய பாதார விந்தத்தை போய் தேடி புடிச்சுண்டு இருக்கா. அந்த யோகிகளினுடைய இதயமும் தூய்மையா தாமரை மாதிரி ஆயிடுறது அப்படின்னு அதுலயும் சேர்த்து சொல்லிட்டு, மேலும் தாமரை மாதிரி ஆறுது அப்படின்னா அவளினுடைய அவித்யை நீங்கிறது. அவித்யைனா என்ன? அவளுக்கு போய் அவித்யா அப்படின்னா மாயை. இந்த உலகமே மாயை. உலகே மாயம், வாழ்வே மாயம் தான். இந்த உலகமே மாயை அப்படிங்கிற மாயை அவளை விட்டு விலகிறது. அப்ப அவளுக்கு வித்யை கிடைக்கிறது. அந்த வித்யை கிடைக்கிறதுனால அவளுக்கு ஞானம் கிடைக்கிறது. ஞானம் கிடைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்கு முக்தி கிடைக்கிறது. அப்போ இந்த தேவியாகப்பட்டவள் வித்யின் உருவகம். எனவே முக்திக்கு ஒரே ஆதாரம். அப்படிப்பட்ட தேவியின் தாமரை பாதங்கள்ல இப்ப இதுல என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல நல்லா இப்ப கவனிச்சேன்னா எல்லாருக்கும் புரியும். சாஃப்டையும் ஒரு பக்கம் காமிச்சிட்டார், ஹார்டையும் ஒரு பக்கம். ஒரே லைன்ல ஃபர்ஸ்ட் 2 லைன்ல சாஃப்ட காட்டுறார், 3வது லைன்ல ஹார்ட காட்டுறார், 4வது லைன்ல இது எப்படி சாத்தியமாச்சு உனக்குன்னு கேட்கிறார். அப்ப இதுல ஒரே ஸ்லோகத்துல ஒரே நேரத்துல 2 வெளிப்பாட்டையும் நம்ம கவிஞர் பட்டத்ரியால் பக்தர்களுக்கு காட்டப்படுகிறது. அப்போ அவர் என்ன சொல்றார்? தேவியின் கருணையையும் சொல்றார், இந்த மீன் டைம் அவளுடைய உக்ரத்தையும் சொல்றார். உக்ரகத்தை கருணையை குறிக்கும் பொழுது நல்லவாளுக்கு நல்லது, நல்லதையே நீ நல்லதையே செய், உனக்கு அவ நல்லது பண்ணுவா. அப்ப தீயவாளுக்கு அவ உக்ரத்தை தான் காட்டுவா. இத இன்னும் நிறைய பேர் இதுலயே நிறைய பேருக்கு துர்கா சப்தசதிங்கிறது தெரியும். அதுல மகிஷாசுரனை கொன்ன பிறகு இந்த தேவர்கள்லாம் தேவி கிட்ட போய் பிரார்த்தனை பண்றாளாம். அது பண்றத அந்த ஸ்லோகத்திலேயே நம்ம பார்க்கிறோம். யாஸ்ரீகி ஸ்வயம் சுக்ரி தினம் பவனேஸ்வலக்ஷ்மின்னு சேர்த்து இருக்கலாம் சில புஸ்தகத்துல. அதுல பவனேஸ்வ இவ்வ பிரிச்சுட்டு அலக்ஷ்மின்னு பிரிக்கணும். அந்த வார்த்தையை அலக்ஷ்மி அலக்ஷ்மி ஹி பாபத்மானம் ஆரம்பிச்சு அப்புறம் கண்டினியூ ஆகும் அது அந்த ஸ்லோகம். அப்படின்னா என்னன்னா, நல்லவர்கள் வீட்டில் லக்ஷ்மியாக வசிக்கக்கூடிய அதே பகவதியானவள் தீயவர்கள் வீட்டில் அலக்ஷ்மியாக இருப்பாள். அப்பே ஒரே பகவதி தான். அப்போ இந்த பக்கம் மென்மையும் இருக்கு, இந்த பக்கம் கடுமையும் இருக்கு. அப்ப நல்லவாழ்கிட்ட அவ நல்லவளா சாப்பிட்டா இருப்பா. நீ கெட்டவனா இருந்து உங்ககிட்ட தீய சக்தி தான் இருக்குன்னா உங்ககிட்ட அவ தான் இருப்பா அப்படிங்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. இதனுடைய அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அனுபவிச்சு அது 2யும் கோர்த்து நமக்கு கொடுத்திருக்கார். சுகுணா சொல்றேன் மாமி. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்களேன். யத் சம்வாஹனலோபின சசிகலா யத் சம்வாஹனலோபின சசிகலா चूडस्य हस्ताम्बुजस्पर्शेनापि च लोहितायति मुहुस्त्वत्पादपङ्केरुहम् तेनैवोत्तदकासरासुरशिरशृङ्गाग्र सञ्चूर्णन प्राचण्ड्यं तदनुष्ठितं किल गतं मुक्तिस्थलस्ते शिवे. Very good. Preeta? சொல்றேன். यत्संवाहनलोभिनः शशिकला चूडस्य हस्ताम्बुजस्पर्शेनापि च लोहितायति मुहुस्त्वत्पादपङ्केरुहम् तेनैवोत्तदकासरासुरशिरशृङ्गाग्रसञ्चूर्णनप्राचण्ड्यं तदनुष्ठितं किल कथं मुक्तिस्थलस्ते शिवे. Very good. Prabha? यत्संवाहनलोपिनः शशिकला चूडस्य हस्ताम्बुजस्पर्शेनापि च लोहितायति मुहुस्त्वत्पादपङ्केरुहम् तेनैवोत्तदकासरासुरचिरशृङ्गाग्रसञ्चूर्णन प्राचण्ड्यं तदनुष्ठितं किल गतं मुक्तिस्थलस्ते शिवे. Very good. Meenakshi Raman, next one. Yes, mom. Tvatpadam nijamastake ghatayitum. त्वत्पादं निजमस्तके घटयितुं
त्वत्पादं निजमस्तके घटयितुं के केनु लोके जनाः केनु लोके जनाः केनु लोके जनाः किं किं न रचयन्ति दुश्चरतपस् किं नारचयन्ति दुश्चरतपश् किं नारचयन्ति दुश्चरतपश् तपश्चर्यासपर्याधिकम् तपश्चर्यासपर्यादिकम् तपश्चर्यासपर्यादिकम् मन्ये धन्यतमं तु देवि महिषम् मन्ये धन्यतमं तु देवि महिषम् मन्ये धन्यतमं तु देवि महिषम् वैरस्थयैव त्वया वैरस्थयैव त्वया वैरस्थयैव त्वया यन्मूर्ध्नि स्वयमेव पादकहरम् यन्मूर्ध्नि स्वयमेव पातकहरम् यन्मूर्ध्नि स्वयमेव पातकहरम् पादाम्बुजं पातितम् पादाम्बुजं पातितम् पादाम्बुजं पातितम् त्वत्पादं निजमस्तके घटयितुं के केनु लोके जनाः त्वत्पादं निजमस्तके घटयितुं केनु लोके जनाः त्वत्पादं निजमस्तके घटयितुं केनु लोके जनाः किं किं न रचयन्ति दुश्चरतपश्चर्यासपर्याधिकम् किं नारचयन्ति दुश्चरतपश्चर्यासपर्यादिकम् किं नारचयन्ति दुश्चरतपश्चर्यासपर्यादिकम् मन्ये धन्यतमं तु देवि महिषं वैरस्थयैव त्वया मन्ये धन्यतमं तु देवि महिषं वैरस्थयैव त्वया मन्ये धन्यतमं तु देवि महिषं वैरस्थयैव त्वया यन्मूर्ध्नि स्वयमेव पादकहरं पादाम्बुजं पातितम् यन्मूर्ध्नि स्वयमेव पातकहरं पादाम्बुजं पातितम् यन्मूर्ध्नि स्वयमेव पातकहरं पादाम्बुजं पातितम् फुल्ला சொல்றீங்களா त्वत्पादं निजमस्तके घटयितुं केनु लोके जनाः किं नारचयन्ति दुश्चरतपश्चर्यासपर्यादिकम् मन्ये धन्यतमं तु देवि महिषं वैरस्थयैव त्वया यन्मूर्ध्नि स्वयमेव पातकहरं पादाम्बुजं पातितम् பாதாம் வெரி குட் பாதாம்புஜம் பாதித்தம் உன்னுடைய தேவி உன்னுடைய பாதமான அந்த அம்புஜத்தை தங்களோட தலையில வச்சுக்கணும். துவத்பதம் நிஜ மஸ்தகே உன்னுடைய பாதத்தை அந்த தாமரை போன்ற உன்னுடைய பாதத்தை நிஜ மஸ்தகம்னு தலை நிஜ மஸ்தகே கதையித்தும் லோகேன கே கே ஜனாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்னுடைய தலையில வச்சுக்கிறதுக்காக லோகேன 3 லோகத்திலும் இருக்கிற எல்லாரும் கே கே ஜனாக அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் எல்லா மக்களும் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு யாரு அங்க இருக்கிறவாள்லாம் யாரு தேவர்கள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் எல்லாரும் எக்ஸெட்ரா எல்லாரும் என்ன பண்றாளாம் கிம் 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 நாரச்சயந்தி துஷ்சர தபஸ்சாரிய சபர்யாதிகம் என்ன பண்றா நிறைய பூஜை பண்றா தவங்கள் பண்றா ஸ்லோகங்கள் பண்றா சொல்லிட்டு இருக்கா ஸ்துதி பாடுறா எல்லாத்தையும் பண்ணி உன்னை நாடுவதற்கு உன்கிட்ட வர்றதுக்கு உன்னை சந்தோஷப்பட வைக்கிறதுக்காக உன்னை மகிழ்விக்க செய்யறதுக்காக உன்னை நாடுகிறார்கள். யாரு? எல்லா கே கே ஜனாக அங்கங்க இருக்கிற எல்லா ஜனங்களும்
எல்லா இடத்துலயும் இருக்கிறவா எல்லாரையும் பாதம் உன்னுடைய பாதத்தை பிடிச்சிட்டு தன்னுடைய தலையில வச்சுக்கிறதுக்காக இப்படி எல்லாம் எல்லாரும் கடினமான தவங்கள்லாம் பண்றா, பூஜை பண்றா, எல்லாத்தையும் பண்றா. ஆனா பாரு, இத்தனை பண்ணி அவளுக்கு எல்லாம் கிடைச்சுதா? இந்த தேவர்கள்லாம் பண்ணாலே அவளுக்கு உன்னுடைய பாதம் கிடைச்சுதா? அவளால புடிச்சுக்க முடிஞ்சுதா? என்ன பண்ணா? இப்ப நாங்கள்லாம் மனுஷா, எங்களெல்லாம் விட்டுடு. ஆனா அவளுக்கெல்லாம் புடிச்சுக்க முடிஞ்சுதா? அப்படின்னா அதுக்கும் சொல்றாரு. அதுக்கு மன்யேதன்யதமந்து தேவி மகிஷம். ஆனா பாத்தியா, இந்த மகிஷாசுரன் இருக்கானே, அவன் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி பாத்தியா? நீ இவ்வளோ பண்ணினாலே, இத்தனை தவம் பண்றா, இத்தனை அவன் கஷ்டமா எல்லாத்தையும் என்னென்னமோ பண்றா, உன் பாதத்தை புடிச்சுக்கணும்னு ஒன்னு சோஸ்திரமா பாடி மகிழ்விச்சுட்டு இருக்கா. ஆனா பாரு, இவன் என்ன பண்ணான்? உன்னை எப்பப்பா தூஷிச்சுட்டு இருந்தான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்ன வெச்சுட்டே இருந்தான், தூஷிச்சுட்டே இருந்தான், உன்னை பத்தி வசப்பாடிட்டே இருந்தான். ஆனா அவன் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி பாரு. நீ உன் காலை தூக்கி அவன் தலையில வச்சு தபசம் பண்ண, அவனுக்குத்தான் உன்னுடைய பாதம் கிடைச்சது. வைரஸ், அப்புறம் வைரஸ்துவயா அப்படிங்கிறார். வைரஸ்த யைவத்வயா. அப்போ அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி பத்தியா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவளுக்கெல்லாம் நீ கொடுக்காத அந்த பாத ஸ்பரிசத்தை அவனுக்கு கொடுத்த, அவனுக்கு அது கிடைச்சது. அதனால அவன் தான் அதிர்ஷ்டசாலி. அப்போ உன் மேல பகை கொண்டு இருந்தாலும் அவன் என்ன நினைச்சிருந்திருப்பான்? என்ன பண்ணிட முடியும் அவளால? பார்த்துப்போம் வரியா, நீ எப்ப பாரு அவளை பத்தியே பேசி அவளையே திட்டி அவளை பலவிதமான நாமத்தால திட்டிருப்பான். ஆக நாமஸ்மரணம் விதவிதமா பண்ணிருப்பான். உன் மேல பகையே கொண்டு இருந்தாலும் அவனோட எல்லா பாவத்தையும் அழிக்கிறதுக்கு ஹரம்னா அழிக்கிறது. அவனுடைய பாதகங்களை எல்லாம், அவனுடைய பாதகங்கள், அவன் செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் நீ அழிச்சு என்ன பண்ணின? உன்னுடைய தாமரை போன்ற பாதாம்புஜம் பாதிதம், உன்னுடைய அம்புஜமான பாதத்தை, தாமரை போன்ற உன்னுடைய பாதத்தை அவன் தலையில வச்சு அவன் பாவங்களை எல்லாம் நீ போக்கினா. ஆனா பாரி வாழலாம் தவம் கிடக்கிறா உங்ககிட்ட, உன்னுடைய பாதம் தனக்கு கிடைக்காதா அதை புடிச்சுக்க மாட்டவான்னு. ஆனா அவனுக்கு கிடைச்சது பாரு, அவன் எப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலி. இததான் துர்கா சப்தசதி சொல்றது. சித்ரே கிருபா சமாரா நிஷ்டுரதா ச திருஷ்டா வயேவ தேவி வரதே புவனத்ரயேயி. நீ வரங்களை எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்கிற, அப்படியெல்லாம் கொடுக்கக்கூடியவள் நீ. புவனத்ரயேயி, புவனம்னா 3, புவனம்னா உலகம், திரையினா 3. இந்த 3 லோகத்திலேயும் போர்ல சமரனா போர், போர்லயும் சரி, போர்ல நீ என்ன பண்ற? இரக்கமே இருக்காது உனக்கு, அப்படி போர் செய்வ. அதே நேரத்துல கிருபையை எங்க காட்டுவ? அந்த கருணையையும் காட்டுற. எப்ப? அது ரெண்டுமே சித்திரம் உன்னுடைய மனசுல இருக்கு. சித்தம் உன்னுடைய மனசுல இருக்குங்கிறத திருஷ்டுவா நான் பாக்குறேன். ரெண்டையுமே, கருணையையும் நாங்க பாக்குறோம், அந்த போர்க்களத்துல போய் நிற்கும் பொழுது உன்னுடைய வீரத்தையும் நாங்க பாக்குறோம், உனக்கு இரக்கமே இல்லாத நீ போர் செய்யறதையும் நான் பாக்குறோம். ஆனா நீ 3 லோகத்திலையும் இருக்கிறவாளுக்கெல்லாம் இப்படியெல்லாம் நீ வரம் கொடுக்கறதுக்கு நீ ரெடியா இருக்க. அப்போ அவனுடைய பாவத்தையும் போக்குற பத்தியா? அவன் தலை மேல காலை வச்சு அப்பேற்பட்டவளே, கருணையில் இருந்தவளே, அப்பேற்பட்ட பாதம் உன்னோடது. அப்படிப்பட்ட தாமரை பாதத்தை நான் பஜிக்கிறேன், வணங்குறேன்னு சொல்லி பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். ஷியாமளா. எஸ் மாமி. त्वत्पादं निजमस्तके घटयितुं केनु लोके जनाः किं नारचयन्ति दुश्चरितपश्चर्या सपर्यादिकम् मन्येदन्यतमं तु देवि महिषं वैरस्तयैव त्वया यन्मूर्नि स्वयमेव पातकहरं पादाम्बुजं पातितम्. வெரி குட். ஜெயலட்சுமி. நமஸ்காரம் மாமி, சொல்றேன். त्वत्पादं निजमस्तके गडयितुं केनु लोके जनाः किं नारशयन्ति दुश्चरतपश्चर्या सत्पर्यादिकम् मन्येदन्यतमं तु देवि महिषं वैरस्तयैव द्वया यन्मूर्ध्नि स्वयमेव पादकहरं பாதாம்புஜம் பாதிதம். வெரி குட். ஜெயந்தி ரகோத்தமன், நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ணுங்கம்மா.
எஸ் குருஜி. त्वत्पादाम्बुजमर्पितं क्व नु शिवे त्वत्पादाम्बुजमर्पितं क्व नु शिवे त्वत्पादाम्बुजमर्पितं क्व नु शिवे किं नो त्रयी मस्तके किं नु त्रयी मस्तके किं नु त्रयी मस्तके नित्यं तत्त्वविचार तत्तमनसाम् नित्यं तत्त्वविचार तत्तमनसाम् नित्यं तत्त्वविचार तत्तमनसाम् चित्ताम्बुजाग्रेषु वा चित्ताम्बुजाग्रेषु वा चित्ताम्बुजाग्रेषु वा किं वा त्वत्प्रणय प्रकोपविनमन् किं वा त्वत्प्रणय प्रकोपविनमन् किं वा त्वत्प्रणय प्रकोपविनमन् मारारिमौलिस्थले 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 किं प्रोत्खण्डितघोरशैरिपमः किं प्रोत्कण्डितघोरशैरिभमः किं प्रोत्कण्डितघोरशैरिभमः दैत्येन्द्रमूर्धान्तरे 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 त्वत्पादाम्बुजमर्पितं क्व नु शिवे किं नु त्रयी मस्तके त्वत्पादाम्बुजमर्पितं क्व नु शिवे किं नु त्रयी मस्तके त्वत्पादाम्बुजमर्पितं क्व नु शिवे किं नु त्रयी मस्तके नित्यं तत्त्वविचार दत्तमनसां चित्ताम्बुजाग्रेषु वा नित्यं तत्त्वविचार तत्तमनसां चित्ताम्बुजाग्रेषु वा नित्यं तत्त्वविचार तत्तमनसां चित्ताम्बुजाग्रेषु वा किं वा त्वत्प्रणय प्रकोपविनमन्मारारिमौलिस्थले किं वा त्वत्प्रणय प्रकोपविनमन्मारारिमौलिस्थले किं वा त्वत्प्रणय प्रकोपविनमन्मारारिमौलिस्थले किं प्रोत्खण्डितघोरशैरिभमः दैत्येन्द्रमूर्धान्तरे किं प्रोत्कण्डितघोरशैरिभमः दैत्येन्द्रमूर्धान्तरे किं प्रोत्कण्डितघोरशैरिभमः दैत्येन्द्रमूर्धान्तरे त्वत्पादाम्बुजमर्पितं क्व नु शिवे किं नु त्रयी मस्तके नित्यं तत्त्वविचार दत्तमनसां चित्ताम्बुजाग्रेषु वा किं वा त्वत्प्रणय प्रकोपविनमन्मारारिमौलिस्थले किं प्रोत्कण्डितघोरशैरिभमः दैत्येन्द्र मूर्धान्तरे வெரி குட். சிவே, சிவேன்னா மங்களமானவளே, மங்களாம்பிகே அப்படின்னு கூப்பிடுறார். பத்பாதாம்புஜமர்ப்பிதம், உன்னுடைய தாமரை போன்ற பாதமானது. ஏ மங்களாம்பிகே கூப்பிடுற, மங்களாம்பிகே உன்னுடைய அந்த தாமரை போன்ற பாதம் எங்க? கொஸ்டின். இந்த ஸ்லோகம் ஃபுல்லா கொஸ்டின் பண்றார். உன்னுடைய அந்த பாதங்கள் எங்க இருக்கு? எங்க இருக்கு? குவனு சிவே கிம் நுத்ரயி மஸ்தகே, எங்க போச்சு? நித்யம் தத்துவ விசாரம். அப்ப இந்த வேதங்களின் எல்லாம் உச்சிக்கு போயிடுதாது. இந்த வேதங்கள்லாம் உச்சத்துல இருக்கே, அதுக்கு மேல போயிட்டா. அப்ப வேதத்தினுடைய உச்சம் என்றால் என்ன? வேதத்தினுடைய உச்சம்ங்கிறது உபனிஷதங்கள். வேதத்தினுடைய உச்சம் அப்படின்னா உபனிஷதங்கள்னு சொல்லப்படலாம். இன்னொன்னு பிரணவம், அதுவும் வேதத்தின் உச்சம். அங்க போயிட்டா, அங்க இருக்கா? இல்ல, அப்படி இல்ல அப்படின்னா தத்துவ விசார தத்தம் மனசாம் சித்தாம்புஜாக்ரேஷு வா. அப்ப சித்தம்னா மனசு. யாருடைய மனசு? எனக்கு முக்தி வேணும், எனக்கு முக்தி வேணும்னு சொல்லி அந்த இடத்தில் உன்னையே நினைத்து கொண்டிருப்பவர்கள். யார் நினைச்சுட்டு இருக்கா? யோகிகள். அந்த யோகிகள் உன்னையே நினைச்சுட்டு இருக்கா இல்ல, தன்னுடைய இறுதி நாட்கள்ல தனக்கு முக்தி வேணும் முக்தி வேணும்னு அதையே உன்னையே உன்னுடைய பாதத்தையே நினைச்சு மூழ்கின்னு இருக்காளே, அவளுடைய அந்த சித்தத்துக்கு போயிடுத்தோம்.
அதுக்குள்ள இருக்கா, அந்த ஹிருதய கமலத்துல இருக்கா. கிம்பா த்வத் பிரணய பிரகோம வினமன்மாரி மௌலிஸ்தலே. மன்மதனின் எதிரியானவன் யார்? சிவன். அந்த மன்மதனின் எதிரியான சிவபெருமான் என்ன பண்றாராம், இவாளுக்கு பிறகு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு இருந்தா ஒரு சண்டை ஊடல் வரும், அப்புறம் கூடல் வரும், எல்லாம் தான் இருக்கும். அப்படி அவளுக்குள்ள இருந்த அந்த ஊடலுக்கு பிறகு, யாருக்கு? சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் இருந்த அந்த ஊடலுக்கு பிறகு ஒரு சண்டைக்கு அப்புறம் ஒன்ன சமாதானப்படுத்துறதுக்கு, யார? பகவதியை ஒன்ன சமாதானப்படுத்துறதுக்காக, அப்படிதான் பேசுறாரு. ஒன்ன சமாதானப்படுத்துறதுக்காக சிவன் என்ன பண்ணாரா, எப்படி கொடுக்கிறார் பாருங்க. மன்மாரி மௌலி ஸ்தலே, ஸ்தலத்துல விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணாரோ, அப்ப உன்னுடைய பாதம் அவர் தலையில இடிச்சுதோ, சோ அங்க போயிடுத்தோ அப்ப உன்னுடைய பாதம். அப்ப மனசு இறங்கிட்டியோ, நீ ரொம்ப மனசு விட்டு இதுவாயிட்டியோ, அதனால உன்னுடைய பாதம் அங்க போயிடுத்தோ. அவரு உன்னோட சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணும் போது அங்க போயிட்டா, அங்க போயிருக்கா, எங்க இருக்கு? அப்படிப்பட்ட பயங்கரமான உன்னுடைய பாதம்னு எல்லாம் சாஃப்டான அந்த பாதம் கிம் ப்ரோத்கண்டித கோர சைரி பமகா தைத்யேந்திர மூர்தாந்தரே. கோர சைரிப மகாதைத்யேந்திர, அப்ப யாரு? பயங்கரமான கோரமான. அப்ப பயங்கரமானவன் யார்? மகிஷாசுரன். அப்ப அந்த மகிஷாசுரனின் துண்டிக்கப்பட்ட தலையில ஒரு வேலை உன்னுடைய கால் இருக்கா, தலையில ஒரு வேலை. இப்ப பாதத்தை தேடுறாரு, இப்ப புடிச்சுக்கணும் இல்லையோ இவர் போய், அந்த இப்படி இருக்குன்னு வர்ணிச்ச அந்த பாதத்தை தேடும்போது அது வேதத்தோட உச்சியில இருக்கா, இல்ல எப்பயுமே உன்னை இறுதியில நான் எனக்கு முக்தி வேணும் வேணுன்னு இருக்காளா, அந்த யோகிகளுடைய மனசுல வச்சு இருக்காளா, இல்ல மன்மதனுக்கு எதிரி உன்னுடைய கணவன் சிவபெருமான், அந்த சிவபெருமான் உங்களுக்குள்ள இருக்கிற ஊடல்ல ஒன்ன சமாதானப்படுத்துறதுக்கு, உனக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றதுக்கு அவர் வந்திருக்காரே, அப்ப அவருடைய பாதத்துல தொட்டு இருக்கா, இல்ல இந்த மகிஷாசுரனுடைய தலையை துண்டிச்சு வச்சிருக்கிய அந்த அது மேல வச்சுருக்கிய கால் அங்க இருக்கா. அப்ப வேதங்களின் உச்சம்ங்கிறது உபனிஷதம், பிரணவம் அப்படின்னு சொல்லப்படுறது. இதுல சௌந்தரிய லகரியில இது சங்கராச்சாரியார் எப்படி சொல்றாரு, எழுதியிருக்காரு அப்படின்னா, ஸ்ருதீனாம் ஊர்தனோ ததாதி தவயூ சேகரதாய மமாபேதௌ மாதா சிரசி தயாய தேகி சரணௌ. அம்மா உபனிஷதங்கள் வேதத்தின் உச்சி, அதுலயும் அப்படிதான் சொல்ற, வேதத்தினுடைய உச்சம் உபனிஷதம். அப்ப உன்னுடைய முகடு மணியாக கொண்ட அந்த பாதம் என்னோட தலையில உன்னுடைய கருணையால வைக்க மாட்டியா நீ? வேதத்தினுடைய உச்சியா இருக்கிற அந்த உபனிஷதம் இருக்கா மாதிரி உன்னுடைய பாதம்ங்கிற அந்த முகட்டை அதை என்னுடைய தலையில நீ வைக்க மாட்டியான்னு அந்த ஆச்சாரிய சுவாமிகள் கேட்கிறாருங்கிறது சௌந்தரிய லகரியில இருக்கு. அந்த பாதத்தை தேடி அந்த பாதத்தை இது பண்றார், அந்த பாதத்தை ஸ்மரண பண்றார், அந்த பாதத்தை பூஜை பண்றார் பட்டத்திரி இந்த இடத்துல தேடிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இந்துமதி மை புக் இல்ல மாமி. அனிதா சொல்றேங்க மாமி. பாதாம்புஜமர்ப்பிதம் பனுஷிவே கிம் நொத்வயி மஸ்தகே நித்யம் தத்வ விசார தத்த மனசாம் சித்தாம்புஜாக்ரேஷு வா கிம் வா தத்ப்ரணய பிரகோப வினமன் மாராவி மௌலஸ்தலே கிம் ப்ரோத்தண்டித கோர சைரி பமஹா தைத்யேந்திர மூர்தாந்தரே. வெரி குட். நவனிதா சொல்றேங்க மேம். त्वत्पादाम्बुजमर्पितं क्वनु शिवे किन्नुत्रयी मस्तके नित्यं तत्त्वविचारदत्तमनसां चित्ताम्बुजाग्रेषु वा किं वा त्वत्प्रणयप्रकोपविनमन्मारारिमौलिस्थले किं प्रोत्कण्डितघोरसैरिपमहा दैत्येन्द्रमूर्धान्तरे. வெரி குட். உஷா சேகர் त्वत्पादाम्बुजमर्पितं पनुशिवे किं नुत्रयी मस्तके नित्यं तत्त्वविचार तत्तमनसां चित्ताम्बुजाग्रेषु वा किं वा त्वत्प्रणयप्रकोपविनमन्
मारारिमौलिस्थले किं प्रोत्कण्डितघोरसैरिपमः दैत्येन्द्रमूर्तान्तरे. வெரி குட். இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். ஜெய் ஸ்ரீராம். जय